ஆசீர்வாதத்தின் தேவனாம் தனது இரத்தத்தை சிந்தி ஒவ்வொரு பாவிகளின் பாவங்களை சுமந்து அழித்து அவருடைய தூய இரத்தத்தால் நம்மை நீதிமானாய் உத்தமனாய் மாற்றிய மகத்துவமுள்ள தேவனாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கும் ஆசீர்வாதத்துக்கும் அழைக்கப்பட்ட தேவ ஜனங்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு நாள் செய்தியும் உங்களில் ஏராளமான பேருக்கு விசுவாச கண்களை திறக்க வைத்தது. என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் என்னை அர்ப்பணிக்க வைத்தது. நானும் என் வீட்டாரும் ரட்சிப்பை காண செய்ய வைத்தது. ஆசீர்வாதங்களால் அற்புதங்களால் எங்களை உயர்த்தியது. எங்கள் வீடு ஒரு ஜெப வீடாய் மாறியது. நாங்களும் தேவனுடைய மகிமை செலுத்தும் பாத்திரங்களாய் ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்த செய்தது என்றெல்லாம் உங்களில் ஏராளமான பேர் எங்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் சொல்லுகின்றீர்கள். அவைகளுக்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாள், பிறக்க போகிற புதிய மாதத்தில் இந்த வருஷத்தின் ஆசீர்வாதங்கள் இன்னும் இரட்டிப்பாய் பெருகி நீங்கள் உயரும்படி இந்த நாளிலே ஆவியான தேவன் நமக்கு சொல்லும் செய்தி ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி என்று கவனித்தீர்களா? நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்று லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் 26லிருந்து 30 வரைக்கும் உள்ள வேத சத்தியத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நோவா காலத்தில் என்ன நடந்தது? கிறிஸ்து இயேசு வரும்போது 2ஆம் வருகையில் வரும்போது உலகம் அப்படி இருக்கும் என்று சொன்னார். அப்போ இன்றைக்கு உலகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, அக்கிரமம், அநியாயம், விபச்சாரம், வேசித்தனம், மது போதைகள், சீரழிவுகள், பணாசை, பெண்ணாசை, ஆணாசை என்று இந்த உலகமே காற்றைவிட வேகமாக பாவம் பெருகி இந்த உலகமே சீரழிந்து இன்றைக்கு கிடக்கிறது. குடும்பங்கள்லாம் உடைந்து கிடக்கிறது. இன்றைக்கு வாலிப பிள்ளைகளை பலவிதமான வஞ்சிக்கும் ஆவிகள், இச்சை ஆவிகள் கட்டி வைத்து குருடாக்கி வைத்திருக்கிறது. உலகமே இன்றைக்கு நாச மோசத்துக்குள் போகிறது. இப்படிதான் நோவா காலத்தில், அவர் வாழ்ந்த காலத்தில் இப்படித்தான் நடந்திருக்கிறது. ஆகத்தான் அந்த சம்பவத்தை தேவன் அவருடைய வருகைக்கு முன்பு முழு உலகில் உள்ள விசுவாச சத்தியமுள்ள ஜனங்களுக்கு காட்டுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாறுமாறு, கேடுபாடுகள், துன்மார்க்கம், பொய், பித்தலாட்டம், கொலை, கொள்ளை, தெய்வ பயமற்ற சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் நோவா நீதிமானும் உத்தமனுமாக இருந்தாராம். காரணம், அவர் தினமும் தேவனோடு நடந்தாராம். என் அன்பான தேவ ஜனங்களே, அவரை பார்த்து இவன் கட்டுட்டான், இவரை பார்த்து அவன் கட்டுட்டான், அதனால இவன் கட்டுட்டான், காலேஜில் போய் அவங்கள கிருமாதி இவன் கட்டுட்டான், ஊரை பார்த்து இவன் கட்டான், கம்பெனி பார்த்து இவன் கட்டான் என்று சொல்லி யார் யாரோ கெட்டதுக்கு யார் யாரோ காரணம் என்கிறார்கள். ஆனால் நோவா இவர்கள் யாரையுமே பார்க்கல. தன்னை அழைத்த தேவனையே பார்த்தார். தேவனையோடு நடந்தார். அவருடைய கட்டளைப்படி வாழ்ந்தார். தேவன் வெறுக்கிறவர்களை வெறுத்து தள்ளினார். அவர் நீதிமான உத்தமனுமாக இருந்தாராம். இந்த சாட்சி தான் உங்களிடத்தில், நம்மிடத்தில் இன்றைக்கு வரும்படி பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு உணர்த்து வைக்கிறார். என் அன்பானவர்களே, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் மத்தியில் ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிற ஜனங்கள் குற்றமற்றவர்களாக இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இனியும் நீங்கள் அவரால் தான், இந்த ஊரால் தான் இந்த வீடு கட்டுச்சு, இந்த தெருவால் தான் அவங்க கட்டாங்க, இந்த இடத்துல போய் தான் இவன் கட்டான், அவ கட்டான் என்றாலும் சொல்லக்கூடாது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். அனுதினம் தேவ சத்தியத்தின்படி நடங்கள். உயிரை கொடுத்து உங்களை மீட்ட ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதைகளை நாம் பின்பற்றணும். இல்லை, இயேசு ரத்தத்தை குடிக்கிறவனும் இயேசு உடலை சாப்பிடுகிறவனும் உத்தமன் நீதிமானா இருக்கணும்ல. தேவனுடைய சத்தியத்தில் நடக்கிறவங்க உத்தமன் நீதிமானா மாறணும்ல.
பரிசுத்த ஆவியால் தொடப்பட்டவனாலும் உத்தமம் நீதிமானாக மாறினல்ல. பின்ன நாமே சீரழிந்து போனால் அப்போ பாவ அக்கிரமத்தில் வாழ்ந்தவனெல்லாம் எப்படி சரியாக இருப்பான்? உணர்ந்து பாருங்க. இந்த மாதத்தின் கடைசி நாள், பிறக்கிற புதிய வருஷத்தில் ஒரு புதிய அற்புதத்தையும் ஒரு புதிய ஆசீர்வாதத்தையும் இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான சாட்சியுள்ள வாழ்க்கையும் இரட்டிப்பான உத்தம வாழ்க்கையும் நீங்களும் நாமும் வாழணும் இல்லையா? அப்படி என்று சொன்னால் அன்பானவர்களே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ள நீதிமான உத்தமனுமாக இருந்தார். அவர் தேவனோடு நடந்தார். அதுதான் அந்த ரகசியம். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்புக்கு நம்மை தருவோமா? உலகமே பொல்லாங்கா இருக்கலாம், ஆனால் ஆண்டவராக இயேசுவை இரவு பகல் தேடுகிறவர்கள் நல்லவர்களாய் உத்தமர்களாய் நீதி உள்ளவர்களாய் உத்தமிகளாய் இருப்பார்கள் அல்லவா? சபைகள் அப்படி இருக்கணும் இல்லையா? குடும்பங்கள் அப்படி இருக்கணும் இல்லையா? பிள்ளைகள் அப்படி உருமாறணும் இல்லையா? பெற்றோர் உத்தமமாக இருந்தால் பிள்ளைகள் உருமாறுவார்கள் அல்லவா உத்தமமாய்? போதகர் உத்தமமாக இருந்தால் விசுவாசிகள் உத்தமமாக மாறுவார்கள் அல்லவா? நீங்கள் உத்தமமாக இருந்தால் உங்கள் ஜாதி ஜனங்கள் உத்தமமாக மாறுவார்கள் அல்லவா? இதைத்தான் ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு போதிக்கிறார். தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா? ஆண்டவர் இயேசுவை தேடுவீர்களா? உத்தமனும் உத்தமமாய் நீங்கள் மாறுவீர்கள். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரத்தத்தை சிந்தி எங்களை நீதிமான்களாய் மாற்றினீர். உம்முடைய இரத்தத்தை குடிக்க கொடுத்து எல்லாரும் நீதிமான்களாய் மாறுகிறார்கள். அதுக்காகவே இரத்தத்தை குடிக்க கொடுத்தீர். உம்முடைய உடலை தின்று எங்களை உத்தமர்களாய் மாற்றுகிறீர். உம்முடைய அழியாத சத்தியத்தை கொடுத்து எங்களை நீதி உள்ளவர்களாய் மாற்றுகிறீர். உம்முடைய ஆவியானவருடைய அபிஷேகத்தால் எங்களை எல்லாம் மாம்சீகத்திலிருந்து விடுதலை செய்து ரட்சிப்பின் ஜனங்களாய் நடத்துகிறீர். உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு வீடுகளும் உம்முடைய பிரசன்னத்தால் மறுரூபமாகிறது. அப்படியாக ஒவ்வொருவரும் வாழ்ந்து காட்ட அருள் புரியுங்க தேவனே. பிறக்க போகிற புது மாதத்தில் புதிய மேன்மை, புதிய ஆசீர்வாதம், புதிய அடையாளம், புதிய வெற்றியை உமது பிள்ளைகளுக்கான அருள் புரியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.